தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற வின் டிவியின் உரிமையாளர் அவர்களுக்கு எங்களது சிறந்தார்ந்த நன்றி. ஒன்று வந்ததற்கு மாபெரும் நன்றி. இந்த தமிழ் தேரை இன்று முதல் இனி அச்சிலேற்றி எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்திலும் அமீரகத்தில் இருக்கிற மற்ற அனைவரது கைகளிலும் எப்படியாவது கிடைக்க வேண்டும் என்ற எங்களது ஏக்கத்தை அவரது ஆயுதம் இயக்கம் மூலமாக செய்து தருவேன் என்று கூறியதற்காக இங்கே வந்திருக்கிற அல்லது வர இயலாத அனைவருக்கும் நன்றி. இந்த தேரின் ஆணி வேர் காவிரி மைந்தன் அவர்கள் என்றால் இதன் அஸ்திவாரம் திரு சிவஸ்டார் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள். அவர் இருப்பதால் தான் அஸ்திவாரத்திற்கு மேல் மாடியிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அமர்ந்திருப்பதற்காக மட்டுமல்ல, செவிக்குணவு படைக்க நாம் அனைவரும் இருந்த போதிலும் இங்கு வரும் அனைவரது வயிற்றுக்கும் உணவு இந்த அன்னக்கொடி பறக்க விட்டு வாழ்ந்த தமிழகத்தின் இன்றைய அடையாள புருஷர் சிவஸ்டார் கோவிந்தராஜ் அவர்கள் என்பதற்காக அவருக்கு நன்றி. இந்த புத்தகத்தை அச்சிலேற்றுவதற்கு இன்றைக்கு தன் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டார் ஐயா. ஆனால் இதுவரை 10 ஆண்டுகளாக அதை அச்சிலேற்றி இரவு முழுவதும் அதை தொகுத்து விழா தொடங்கும் வரை அதை அச்சிட்டு இறுதி நிமிடத்திலும் ஓடி வந்து அதை இங்கே சேர்ப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் தமிழ் தேரின் தேரோட்டி திரு ஜியாவுதீன் அவர்களுக்கும் நன்றி. இதுபோக இந்த தமிழ் தேரை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற தூண்கள், திரு அதனுடைய முகப்பு, ஒரு வீடு எவ்வளவு அழகா உள்ள இருந்தாலும் வாசம் நல்லா இருந்தா தான் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கும். அந்த வகையில திரு லட்சுமி அவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கும் போதே பிரித்து படிக்க தூண்டுகின்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி கொண்டிருப்பவர். அதுபோக இங்கே வந்திருக்கின்ற இதுவரை நம் அனைவரையும் எல்லா வகையிலும் ஆதரவு தந்து இந்த கவியரங்கத்திலே எழுதியும் பங்கு பெற்றும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு தலைப்பு நான் என்று கொடுத்திருந்தார். இங்கு நான் என்பவர்கள் எல்லாம் இணைந்து இன்று நாம் ஆகி இருக்கிறோம். அந்த வகையிலே நாம் அனைவர் சார்பிலும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் வந்திருக்கும் அனைவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நன்றியும் கூறி விடைபெறுகிறேன்.